வேற ஒரு உலகத்துக்கு தப்பிச்சு ஓட நினைக்காதீங்க. நீங்க ஓடுற வரைக்கும் உங்க வாழ்க்கை அதே இடத்துல தான் இருக்கும். இந்த பேரலல் யூனிவர்ஸ் அதாவது இணை பிரபஞ்சம் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு பல பேர்த்தோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது. நெறைய பேரு இணை பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொன் விளையிற பூமி. அங்க போயிட்டா நான் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் வெளிய வந்துரலாம். என் வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனையும் என்கிட்ட அதுக்கப்புறம் இருக்காதுன்னு அப்படியே ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா இருந்துரலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. உங்க வறுமையில இருந்தும், கடன்கள்ல இருந்து, தோல்விகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, நீங்க ஒரு புது டைம் லைன தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற உங்களோட தவிப்பு, உங்கள இப்போ நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற வறுமையோட டைம் லைன்ல ஆழமா பூட்டி வைக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலத்தோட கதவுகள பத்தி இல்ல. அந்த கதவுகளுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு, எப்படியாவது தப்பிக்கணும்னு துடிக்கிற, உங்களுக்குள்ள அந்த வழிய தேடிக்கிட்டு இருக்கிற, அந்த சாவிய தேடிக்கிட்டு இருக்கிற அந்த தேடலையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனை பத்தி. அதை தேடுறவன் யாருன்னு நீங்க உணராத வரைக்கும் எந்த இணை பிரபஞ்சத்தோட கதவுகளும் உங்களுக்காக திறக்கவே திறக்காது. நீங்க எப்படியாவது உங்க வாழ்க்கையை மாத்திரணும்னு போராடுறீங்க. ஈர்ப்பு விதி, தியானம், நேர்மறை எண்ணங்கள்னு எல்லாத்தையும் ட்ரை பண்றீங்க. உங்களுக்குள்ள ஒரு கற்பனையான உலகத்தை உருவாக்குறீங்க. அங்க நீங்க பணக்காரனாகவும் சந்தோஷமானவனாகவும் இருக்கிறது மாதிரி ஒரு கற்பனையை பண்ணி உள்ளுக்குள்ள பெரிய அளவில் ஆசையையும் வளர்த்துக்கிறீங்க. ஆனால் அந்த புது உலகத்தை தேடுற அதே நேரத்தில் உங்கள் உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? உங்கள் உடம்புக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஒரு வேளை இது நடக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற தவிப்பு உள்ளுக்குள்ள இருக்குது. அது வேணும் அப்படின்ற ஆசையை விட இந்த தவிப்பு தான் ரொம்ப ஆழமாக இருக்கும். கவனிச்சு பாருங்க. என்னோட கடனை அடைக்க முடியாமல் போயிட்டா என்னோட நிலைமை என்ன ஆகுங்கிற நடுக்கம் உள்ளுக்குள்ள இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் புது டைம் லைனை நோக்கி ஓடினாலும் உங்கள் ஓட்டம் ஒரு பயத்தில் இருந்து தான் தொடங்கும். இந்த மாதிரி எங்கேயாவது தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரியான தேடுதல் உங்கள் வறுமை மேலே உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு கொடுக்குற உந்துதல் தான். எதை நீங்கள் தீவிரமாக வெறுக்கிறீங்களோ அதுக்கு தான் உங்களோட நரம்பு மண்டலத்தோட ஒட்டுமொத்த ஆற்றலையும் சப்ளை பண்ணுறீங்க. இதனால் உங்கள் நரம்பு மண்டலம் தொடர்ந்து பற்றாக்குறை அப்படிங்கிற ரசாயனத்தை தான் சுரக்குது. இதுதான் உங்களுக்கு நீங்களே செய்கிற ஒரு நுட்பமான துரோகம். விடுதலையை தேடுற முயற்சியே உங்கள் சிறையோட புது செவராக மாறுது. இப்போ நான் சொல்கிற விஷயத்த சும்மா உங்கள் மூளையை வச்சு யோசிச்சு மட்டும் பாருங்க. அப்படியே உங்கள் கை விரல்களை அப்படியே சும்மா கவனிங்க. விரல்களுக்கு நடுவில் பாயிற அந்த காற்றையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லேசான வெதுவெதுப்பையும் உணர முடியுதான்னு பாருங்க. அந்த மின்சாரம் தான் உங்கள் உடம்போட உயிரோட்டம். இதை நீங்கள் கவனிக்கும் போது எதிர்காலத்தை பற்றின உங்கள் கவலைகள் ஒரு நொடி விலகிறத உணர முடியும். உங்கள் தோள்களில் இருக்கிற பாரம் லேசாக குறையிறத பார்க்க முடியும். உண்மையில் இணை பிரபஞ்சம் அப்படிங்கிறது தூரத்தில் இருக்கிற ஒரு மாற்று உலகம் கிடையாது. அது இப்போ இந்த நொடியில் உங்கள் ஆற்றலோட வேற ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. ஆனால் அந்த அதிர்வெண்ணை தேடுறதுக்கு உங்களால் ஏன் முடியல? காரணம் நான் மாறணும்னு துடிக்கிற உங்களோட அகந்தை தான். நீங்கள் உங்களை ஏழை இல்லாட்டி தோற்று போனவன் அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு அடையாளத்துக்குள்ள வச்சிடுறீங்க. அப்புறம் அந்த அடையாளத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு புது உலகத்தை தேடுறீங்க. ஆனால் நரம்பியல் ரீதியாக நீங்கள் உங்களை என்னவா நினைக்கிறீங்களோ அதுக்கான நியூரல் பாத்வேஸ், அதுக்கான மின் பாதைகள் தான் உங்கள் மூளையில் ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் புது டைம்லைனை தேடும்போது உங்கள் மூளை நான் இப்போ ஏழையாக இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலை தான் திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுது. இதுதான் கர்ம வினையோட ரொம்ப நுட்பமான வலை. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஆணவம் அப்படின்னு சொன்னாங்க. அடையாளங்களை மாற்ற முயற்சிக்கிறத நிறுத்திட்டு அடையாளத்தை உருவாக்குற அந்த மூலத்தை கவனிக்கணும். நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்கள் உடம்போட வெயிட்டை அந்த சேர் எப்படி தாங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. அந்த கிராவிடேஷனல் புல் எப்படி இருக்குது அப்படின்றத கவனிங்க. நீங்கள் எதையும் பிடிச்சி வச்சுக்க தேவையில்லை. சும்மா அந்த இழுப்பு, அந்த ஈர்ப்பு விசையை மட்டும் கவனிச்சு பாருங்க. இந்த வெயிட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வெயிட் தான் உங்களுக்குள்ள அந்த பழைய பயம், பழைய தேக்கம், பழைய பற்றாக்குறை இதெல்லாம் வரும்போது இதே விசை, இதே மாதிரியான ஒரு புவி ஈர்ப்பு விசை உங்களை இழுத்துக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு பாருங்க. ஒரு வெயிட் இருக்கும், ஒரு பாரம் இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரியான பாரம் இருக்கோ கண்ணை மூடிக்கிங்க.
அந்த பாரத்தை சும்மா அப்படியே கவனிங்க. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அதை விட்டு ஓட வேண்டாம். அந்த பாரம் எனக்கு ஏன் வருதுன்னு டெஃபினிட்டா கேட்கக்கூடாது. அதை ஆராய்ச்சி பண்றதை டோட்டலா ஸ்டாப் பண்ணணும். பாரமா இருக்கா? அந்த பாரத்தை மட்டும் அப்படியே கவனிக்கணும். இந்த ஒரு சின்ன கவனிப்பு உங்களை வேற மாதிரி மாற்றும். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு சீடன் அவன் குரு கிட்ட வந்து, குருவே, இந்த துயரங்கள் நிறைஞ்ச உலகத்துல என்னால வாழவே முடியல. எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, வறுமை என்னை வாட்டுது. எனக்கு ஒரு மாற்று உலகம் வேணும். என்னை அந்த இணை பிரபஞ்சத்துக்குள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். குரு அவனை உத்து பார்த்துட்டு ஒரு மரக்கிண்ணத்துல விளிம்பு வரைக்கும் தண்ணியை கொடுத்து ஒரு மலையை சுத்தி வர சொன்னாரு. குறிப்பா அந்த மலையை சுத்தி வரும்போது அந்த தண்ணி கொஞ்சம் கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அவன் அந்த சொம்பு எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே உழுகக்கூடாதுன்னு அப்படி அந்த தண்ணி மேலேயே கவனம் வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தான். அவனை சுற்றி அத்தனை அழகான விஷயங்கள் இருந்துச்சு. அந்த மலையில் பல அழகான விஷயங்கள் இருந்துச்சு. அவனை சுற்றி நிறைய பேர் பசியில் இருந்தாங்க. நிறைய பறவைகள் அங்கே இருந்துச்சு. நிறைய அழகு இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. எதையுமே கவனிக்கல. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே ஒழுகாமல் மலையை சுற்றி ஒரு வழியாக சாயந்தரமாக அந்த குருக்கிட்ட வந்து, குருவே இந்தாங்க, நான் இந்த தண்ணி ஒரு சொட்டு கூட சிந்தாமல் கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொம்பை கொடுத்துருக்கான். குரு என்ன பண்ணியிருப்பாரு? அந்த சொம்பு தண்ணி அப்படி கீழே ஊற்றிட்டாரு. கீழே ஊற்றிட்டு, சொல்லுப்பா இப்போ என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. அவனும், குருவே, எனக்கு அந்த பேரலல் யூனிவர்ஸுக்கு போகிறதுக்கான வழி வேணும்னு சொன்னேன்ல, அதை கற்றுக் கொடுங்க, அதுக்கான பாதையை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ மலையை சுற்றி வந்தையே, வழியில் வீசின தென்றலை உணர்ந்து பார்த்தியா? பூக்களோட வாசனையை மோந்து பார்த்தியா? சூரியன் மறைஞ்ச அந்த அழகான காட்சியை பார்த்தியா அப்படின்னு கேட்டார். இல்லை குருவே, என்னோட கவனம் முழுசா அந்த தண்ணி மேலே மட்டும்தான் இருந்துச்சு. நான் எதையுமே பார்க்கல, எதையும் உணரலை அப்படின்னு அவன் சொன்னான். குரு சிரிச்சுக்கிட்டே, நீ மலையை சுற்றி வரல, நீ ஒரு புனம் மாதிரி தண்ணியை மட்டும் சுமந்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ தேடின அந்த மாற்று உலகம், அந்த இணை பிரபஞ்சம் உன்னை சுற்றியும் காடாகவும் காத்தாகவும் ஒளியாகவும் பரவி கிடந்துச்சு. ஆனால் நீ இங்கிருந்து தப்பிக்கணுங்கிற தவிப்பில் அதை முழுசாக இழந்துட்ட. கதவு வெளியில் இல்லை, உன்னோட விழிப்பில் இருக்குது, உன்னோட பர்செப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். அந்த சீடனை போலத்தான் நீங்களும் எதிர்காலத்து மேலே இருக்கிற பயத்தில், எதிர்காலத்து மேலே இருக்கிற தேடலில் இப்போ இருக்கிற இந்த இருப்பை நீங்கள் டோட்டலாக கவனிக்காமல் விட்டுறீங்க. ஏன் உங்களால் இந்த வட்டத்திலிருந்து வெளியே வர முடியல? ஏன்னா உங்கள் நரம்பு மண்டலம் தேடுதல் அப்படிங்கிற சுழலில் சிக்கியிருக்கு. உடம்புல டோபமைன் சுரக்கும்போது அது உங்களுக்கு ஒரு இலக்கை காட்டி அதை பார்த்து ஓட வைக்குது. அங்கே போனால் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாயை உங்களுக்குள்ளே வருது. இதுதான் சம்ஸ்காராவோட வடிவம். இந்த சம்ஸ்காரா அப்படிங்கிறது உங்களை எப்பவும் எதிர்காலத்தை பார்த்து ஓட வைக்கிற, ஒரு கற்பனையிலேயே ஓட வைக்கிற ஒரு விசை. நீங்கள் ஒரு புது டைமில் என்னை தேடி ஓடும்போது உங்கள் நரம்பு மண்டலம் தொடர்ந்து பதட்டமான நிலையிலேயே இருக்கும். இந்த பதட்டமான நிலை உங்களை வறுமை அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சிக்குள்ளே அடைச்சி வச்சிரும். வறுமைங்கிறது வெறும் பணம் இல்லாத நிலை இல்லை, அது ஒரு நரம்பியல் பதட்ட நிலை. அமைதியும் நிறைவும் இல்லாத எந்த நரம்பு மண்டலமும் புது வாய்ப்புகளை கிரகிக்க முடியாது. ஓட்டத்தை நிறுத்தாத வரைக்கும் உங்களால் புது பாதையை பார்க்க கூட முடியாது. நான் இந்த வறுமையான வாழ்க்கையை வெறுக்கிறேன். என்னை விட தகுதியே இல்லாதவங்க பல பேர் பயங்கர பணக்காரனாக இருக்கிறான், நிறைய சொத்து அவங்ககிட்ட இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றும் இல்லை, நான் ஏன் இந்த தாழ்வான டைம்லைனுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்ற கேள்வியை பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கூட தோணியிருக்கலாம், உங்களோட இந்த வெறுப்பும் இந்த பொறாமையும் தான் உங்களை இந்த டைம்லைனுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தீவிரமாக வெறுக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு தான் உங்களோட நரம்பு மண்டலத்தோட ஒட்டுமொத்த எனர்ஜியையும் ஃபோக்கஸ்டாக சப்ளை பண்ணுறீங்க. அந்த வெறுப்பு தான் உங்களை பழைய வறுமையோட ரசாயனத்தில் கட்டி வச்சிருக்கு. மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க. இப்படி மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதே கர்ம வினையோட இன்னொரு வடிவம் தான். அது உங்களை எப்போவுமே பற்றாக்குறையில் தான் வச்சுருக்கோம். ஒரு செகண்ட் அமைதியாகுங்க. உங்கள் மூச்சை அப்படியே கொஞ்சம் கவனிங்க. காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர்ற அந்த தொடு உணர்வை மட்டும் கவனிங்க. கொஞ்சம் அமைதியாகுங்க. அப்படியே சைலன்ஸ் உள்ள வரட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசுவோம்.
அப்படின்னா நான் எதுவுமே செய்யக்கூடாதா? ஆசைப்படுறதோ, வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறதோ தப்பா? அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனால் நான் ஒரு ஏழை, நான் மாறணுங்கிற நிலையில இருந்து நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சியும் நான் ஏழைங்கிற அடையாளத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்துது. இப்படி இருந்தால் உங்களால் உங்கள் அடையாளத்தை கூட தாண்ட முடியாது. ஆசைப்படுங்க, ஆனால் அது தப்பிக்கிற ஓட்டமாக இருக்கக்கூடாது. அது உங்களோட இயற்கையான வெளிப்பாடாக இருக்கணும். இந்த அடையாளத்தை நான் எப்படி உடைக்கிறது, நான் யார் அப்படிங்கிறத எப்படி மாற்றுறது, இந்த அடையாளத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா கவனிங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம்லைனை தேர்ந்தெடுத்த ஒரு நபர் இல்லை. எல்லா டைம்லைன்களும் உங்களுக்குள்ள தோன்றி மறையுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த களம் தான். உங்களை நீங்களே ஒரு அடையாளத்துக்குள்ள அடக்கி வைக்கும்போது தான் ஒரு குறிப்பிட்ட பாதைக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிறீங்க. உன்னை உடலாகவும் எண்ணங்களாகவும் பார்ப்பதை நிறுத்தும் பொழுது நீ எல்லையற்றவனாக மாறுகிறாய். நான் இப்போ எந்த டைம்லைனில் இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருதா? நீங்கள் வேற எங்கேயோ இல்லை. நீங்கள் தான் காலம், நீங்கள் தான் இந்த பிரபஞ்சம். உங்களுக்குள்ள தான் இந்த எல்லா கோடுகளும் இருக்குது. நீங்கள் அமைதியாகும்போது எல்லா டைம்லைனும் உங்களுக்குள்ளே வந்து இணையுது. இணை பிரபஞ்சத்தை தேடி நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நரம்பு மண்டலம் அமைதியாகும்போது உங்கள் ஆற்றல் உடம்பு விரிவடையுது. உங்கள் உடம்புல இருக்கிற அந்த மின்சாரம் சமநிலைக்கு வரும்போது உங்கள் மூளை ஆல்ஃபா, தீட்டா அப்படின்ற அமைதியான நிலைக்கு போக ஆரம்பிக்குது. அந்த நிலைக்குள்ளே போகும்போது தான் உங்கள் உடம்புல இருக்கிற கர்ம வினையோட பதிவுகளை சும்மா கவனிக்க முடியும். அது கூட ஐடென்டிஃபை ஆகாமல், அடையாளம் காணாமல் இருக்க முடியும். அடையாளம் மறையும் போது நரம்பு மண்டலம் ஒரு புது ஆற்றலை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகுது. வழிகளோ வாய்ப்புகளோ வெளியில் இருந்து வர்றதில்லை. அது எல்லாமே உங்களுக்குள்ள அந்த வெற்று வெளியில் இருந்து தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த வெற்று வெளியை உருவாக்குறது தான் உங்களோட ஒரே வேலையாக இருக்கும். வாழ்க்கை மாறணும்னா அந்த வெற்று வெளியை உருவாக்க ஆரம்பிக்கணும். இப்போ புரியுதா? உங்களோட மேலோட்டமான முயற்சிகளோட, மேலோட்டமான பயிற்சிகளோட இந்த எந்த ஒரு முயற்சிகளும் ஏன் வேலை செய்யலைங்கிறது, உங்களோட பதிவுகள் எவ்வளோ ஆழமாக உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது இப்போ புரியுதா? இந்த பதிவுகள் மாறணும்னா எவ்வளோ ஆழமான லெவலில் நீங்கள் வேலை செய்யணுங்கிறது உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு ஆழமான வேலை சும்மா வீடியோ பார்க்குறதாலையும் இல்லை புக்கு படிக்கிறதாலையும் உங்களால் நடத்திட முடியுமா? ஒரு முறையான பாதை தேவையில்லையா? ஒரு முறையான பாதையை நீங்கள் தேடி போய் அந்த பாதையில் நடக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் முழுசாக ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படி ஒரு முறையான பாதையை உங்களுக்கு நான் நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகள் மூலமாக சொல்லித்தரேன். இந்த மாதிரியான முறையான பாதையை கற்றுக்கிட்டு ஆழமான நிரந்தரமான மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்ம வகுப்புகளில் கலந்துக்கிட்டு பயிற்சிகளை முழுமையாக கற்றுக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சியும் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கலாம். சாட்சியாக வாழ பழகணும். அப்படி நீங்கள் சாட்சியாக வாழ பழகும்போது உங்கள் நரம்புகளை அமைதிப்படுத்தி காலத்தை கடந்து போகிற வழியை நீங்கள் அங்கே தான் கற்றுக்குறீங்க. தேடுறதை நிறுத்துங்க. ஏன்னா நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுவாகவே நீங்கள் இருக்கிறீங்க. காலத்தோட கோடுகள் உங்களுக்குள்ளே தான் ஓடுது. நீங்கள் எங்கேயும் ஓட தேவையில்லை. நீங்கள் சும்மா அந்த இருப்பாகவே இருந்தீங்கனாலே போதும். அது உங்களை வேறு மாதிரியான ஒரு பரிணாமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி, இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் வேறு ஒரு பரிணாமத்துக்கு போய் நீங்கள் ஆசைப்படுற இடம் உங்களுக்கு சாத்தியமாகும்.